India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். Good morning. Good morning. Hello. என்ன தூங்க விடுங்க. எனக்கு நம்ம எந்திரிக்கிற மாதிரி தெரியல. சரி, நம்ம வேலையை காமிச்சிட வேண்டியதுதான். நீ என்ன பண்ற ஜதீன்? நியூ ஹவுஸ்ல நியூ மார்னிங். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அட கடவுளே, விடிஞ்சிருச்சா? ஜதீன், அம்மா என்ன சொன்னாங்கன்னா மாமியார் வீட்ல நல்ல பேர் வாங்கணும், சீக்கிரம் எந்திரிச்சு டீ போட்டு கொடுக்கணும். ஐயோ, என்ன பாரு, நான் தூங்கிட்டேன். இப்ப எல்லாத்துக்கும் லேட் ஆக போது, நான் கிளம்புறேன். அட கவலைப்படாத, அம்மா இப்பவும் சீக்கிரமா எந்திரிச்சிருவாங்க. ஆனா பூஜை பண்ண 2 மணி நேரம் ஆகும். இப்பவும் பூஜையில தான் இருப்பாங்க. அம்மா, டீ எடுத்துக்கோங்க. எப்பவும் கடவுளுக்கு நன்றியோட இருக்கணும். பரவாயில்ல. அம்மா, டீ எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. இஞ்சி டீ. தேங்க் காட். நான் பயந்துட்டே இருந்தேன். நான் போட்ட டீ உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு பயந்தே போயிட்டேன். கிச்சன்ல நீங்களும் இல்ல, இஞ்சியும் இல்ல. எனக்கு இஞ்சி இல்லாம டீ போட பிடிக்கவே பிடிக்காது. என் நல்ல நேரம் அப்படி பார்த்து ஒரு காய்கறி வண்டி வந்துச்சு. நான் வேகமா போய் அவர்கிட்ட இஞ்சியை வாங்கிட்டு வந்துட்டேன். டீ குடிக்கும் போது பிஸ்கெட் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அடடா, நான் மறந்துட்டேன். ஒரு நிமிஷம், இப்பே கொண்டு வரேன்.
அம்மா எங்க போனாங்க? எவ்ளோ தைரியம் இருந்தா நீ வெளியே போயிருப்ப. வெளியே போனது மட்டும் இல்லாம குளிக்காம காலையிலேயே எனக்கு டீ போட்டு கொண்டு வந்திருப்ப. எப்ப எதை எப்படி பண்ணணும்னு தெரியுமா? தெரியாதா? அமைதியா நீதா. அவ இப்போதானே நம்ம வீட்டுக்கு புதுசா வந்திருக்கா. என்ன அமைதியா இருக்கணும்? இவ வெளியே போயிருக்கா. எங்க போனானே தெரியல. இவளால வீடு அசுத்தமாயிடுச்சு. என் மொத்த வீட்டையும் நீ அசுத்தப்படுத்திட்ட. நீ வீட்டையும் உங்களுக்கு என்ன உள்ள போ. முடியாது. நீ என்ன பண்ணிருக்க? வா போலாம். ஐம் சாரி. இது என்னோட தப்பு தான். நான் எல்லாத்தையும் உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். வீட்டை சுத்தமா வச்சுக்கிறதுல அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. எல்லாத்துக்கும் அவங்க ரூல்ஸ் வச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஆனா அம்மா என்கிட்ட எல்லாத்தையும் என்கிட்ட அன்பா சொல்லி இருக்கலாம்ல. இப்ப பாரு. ஐம் சாரி ஜானகி. அழாத, சரியா? அழாத. இந்த வீட்டோட எல்லா ரூல்ஸையும் நான் உனக்கு சொல்றேன். என் கூட வா. அந்த ஃபர்ஸ்ட் ஷூ ரேக் தெரியுதா? உள்ள வரும்போது ஷூ ஸ்லீப்பர்ஸ்லாம் அதுலயே விட்டுருவோம். அங்க இன்னொரு ரேக் இருக்குல்ல, செகண்ட் ரேக்ல தான் வீட்டுக்குள்ள போடுற ஸ்லீப்பர்ஸ்லாம் இருக்கும். வீட்டுக்குள்ள யூஸ் பண்றத வெளியே போடவே கூடாது. அப்படி மட்டும் நம்ம மாத்தி போட்டுட்டோம்னு வச்சுக்கோ, அப்புறம் அம்மா ரொம்ப கோவப்படுவாங்க. அப்புறம் வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஹேண்ட சானிடைஸ் பண்ணிட்டு தான் உள்ள வரணும். இங்க பாரு, இங்க இருக்குல்ல, இந்த டவலை யூஸ் பண்ணி தான் நம்ம வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி கை கால் எல்லாத்தையும் நம்ம தொடச்சிட்டு வரணும். இங்க வா. வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்கள இந்த சோஃபால தான் உட்கார வைப்போம். கெஸ்ட் போனதுக்கு அப்புறம் அம்மா இந்த சோஃபா எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிடுவாங்க. எப்படி எல்லாரும் எல்லா டைம்லயும் இப்படி எல்லாம் செய்றீங்க? எப்பவும் இல்ல, அம்மா இருக்கிறப்ப மட்டும். ஆக்சுவலா நானும் அப்பாவும் வெளியே இருந்து வந்ததுக்கு அப்புறம் குளிக்கவே மாட்டோம். அம்மா கேட்டாங்கன்னா டாபிக்கே மாத்திடுவோம். இனிமே நீயும் என்னோட டீம் தான். ஓகே? ஆனஸ்டா சொல்லணும்னா நான் அம்மா கிட்ட போய் சொல்ல மாட்டேன். என் அம்மா எனக்கு புகுந்த வீட்டுல சொல்ற ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அம்மா நான் எதை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் நான் செய்வேன். நீதா, நீ அவகிட்ட அந்த மாதிரி தான் பேசணுமா? அவங்க நேத்து தான் இங்க வந்திருக்காங்க. ஆனா அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டேன். நான் எவ்வளவு முக்கியமா பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. உனக்கு இதெல்லாம் தான் முக்கியமா? ஆமா, முக்கியம்தான். எனக்கு என் வீட்டுல எல்லாமே சரியா நடக்கணும். யார் சொல்றதையும் நான் கேட்க மாட்டேன். எனக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் தான் செய்வேன். எனக்குன்னு சில கட்டுப்பாடு இருக்கு. அம்மா, பூஜா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றா. அம்மா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. காலையிலே என்னால நீங்க அப்செட் ஆயிட்டீங்க. கண்டிப்பா நான் திரும்பவும் இந்த மாதிரி செய்ய மாட்டேன். என்ன பாத்தீங்களா, நீங்க சொன்ன மாதிரி நான் திரும்பவும் குளிச்சுட்டு வந்துட்டேன். பாத்தீங்களா, மருமகனா இப்படிதான் இருக்கணும். ஒன்னு சொல்லவா? நான் எப்பவும் கடவுள்கிட்ட என்ன கேட்டுட்டு இருந்தேன்னா உன்ன மாதிரி ஒரு மருமகளை தான். நீயும் இங்க வந்துட்ட, போதும். இதுவே எனக்கு போதும். இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லா பொறுப்பையும் உன்கிட்ட விட்டுட்டு நான் நிம்மதியா ரெஸ்ட் எடுப்பேன். அம்மா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க நான் எல்லா முயற்சியும் எடுப்பேன். சரி, இப்ப நீ சுத்தமாயிட்ட, வீட்டையும் சுத்தப்படுத்தணும்ல. இங்க பாருமா, எனக்கு எந்த குழப்பமும் பிடிக்காது. அம்மா எப்படிதான் இவ்ளோ சுத்தமா வச்சுக்கிறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது கஷ்டம்தான். ஆனா நான் எல்லா முயற்சியும் எடுப்பேன். பூஜா ஸ்டார்ட்.
பூஜா, வீட்டை சுத்தம் பண்ணிட்டியா? அம்மா நான் வீடு ஃபுல்லா சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் நான் நீங்க பண்ற மாதிரி பண்றேன். பாக்குறேன். ரொம்ப சுத்தமா இருக்கே. பரவாயில்ல, ரொம்ப நல்லா பண்ற. ரொம்ப சுத்தமா பண்ணிட்ட. என்ன இது? சுத்தம் பண்ண தெரியுமா தெரியாதா? அம்மா நான் இப்பவே சுத்தம் பண்ணிடுறேன். இது என்னது? இந்த லட்சணத்துல தான் நீ சுத்தம் பண்றியா? உங்க வீட்ல உனக்கு இதெல்லாம் சொல்லி தரலையா? இது எல்லாத்தையும் யார் சுத்தம் பண்றது? உங்க அப்பா நான் பண்ணுவா? என்ன பண்ற நீ? ஏய், எவ்வளவு நெஞ்சழுத்தம். என்னாச்சு? அவ அழுதுகிட்டே போற மாதிரி இருக்கு. நீ ஏதாவது சொன்னியா? ஓவரா பண்ற. அம்மாடி, நீ அந்த மாதிரி வந்திருக்க கூடாதுமா. பக்கத்து வீட்டுக்காரங்களாம் என்ன நினைப்பாங்க? சாரி அப்பா. நீ சாரி சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் ஒன்றும் அவளை மாதிரி ஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது. அவ எல்லாத்தையும் கோவமா தான் சொல்லுவா. அவ எப்பவுமே இப்படி தான் பேசுவா. ஆமாப்பா. அடே, என்னம்மா அப்பா அப்பான்னு கூப்பிடுற? மாமனார் மருமக ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம்ல? கண்டிப்பா இருக்கலாம். அப்போ I'm so sorry பூஜா. எனக்கே தெரியல என் கையில இருந்த அந்த டீ கப் எப்படி ஸ்லிப் ஆச்சுன்னு. ஸ்லிப் ஆச்சா? ஆமா. நீங்க வேணும்னு தான் இத பண்ணீங்க. என்னம்மா இப்படி சொல்லிட்ட? நான் எதுக்காக அப்படி பண்ண போறேன் சொல்லு? இப்படி பொய் சொல்ல உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? நிறுத்துங்க, நீங்க தான் பொய் சொல்றீங்க. நீங்க தான் வெக்கப்படணும். ஜானகி, அப்படியா? இப்படிதான் அம்மா கிட்ட நீ மரியாதை இல்லாம நடந்துப்பியா? உனக்கு வெக்கமா இல்ல? மரியாதையே இல்லாம பேசுற? பாரு என்னை எப்படி எதிர்த்து பேசுறான்னு. அவ என்ன சொன்னான்னு தெரியுமா? வேணும்னு நான் அவ மேல டீய கொட்டிட்டேன்னு பழி போடுறா. நான் எப்படிப்பா அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன்? ஜானகி, அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு. ஆமா, மன்னிப்பு கேளு ஜானகி. அவளை பாத்தியா எவ்வளவு கோவமா இருக்கான்னு? அப்புறம் இந்த கிச்சனை பாரு, என் கிச்சனையே அவ நாசம் பண்ணிட்டான். அவ பேசுறதெல்லாம் கண்டுக்காதீங்கம்மா. சரி, என் கூட வாங்க. சரி
வாங்க போலாம். திமிரு பிடிச்சவ. உங்க பேச்ச கேட்டு நான் ரொம்ப ஆடிட்டேமா. இது எனக்கும் வீடுதான். எனக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் நான் பண்ணுவேன். என்னாச்சு? ஏன் இப்படி பண்ற? இன்னைக்கு அம்மா கிட்ட நீ அந்த மாதிரி நடந்துக்கிட்டல, என்னால பொறுத்துக்கவே முடியல. அவங்க என்ன பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஜதின், ஜதின், நான் சொல்றது கேளு. என்ன கேட்கணும் உன்கிட்ட? நான் சொல்றத கேளு. நான் ஒத்துக்கிறேன், எங்க அம்மா கோவக்காரங்க தான். ஆனா அவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே மாட்டாங்க. அப்படின்னா நீ என்னது சொல்றியா? நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. ஒருவேளை என்னைக்காச்சும் நான் உங்க 2 பேர்ல ஒருத்தர் தான் தேர்ந்தெடுக்கணும்னா கண்டிப்பா நான் என் அம்மாவை தான் சூஸ் பண்ணுவேன். எங்க போறீங்க? உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். கொஞ்ச நாளைக்கு எனக்கு நைட் ஷிஃப்ட் தான். ஆபீஸ் கிளம்புறேன். கண்டிப்பா நீங்க போய் தான் ஆகணுமா? நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட பார்க்கலாம்ல. ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லி பாருங்களேன். சொல்றத கேளுங்க. ஜதின், ஜதின், சாப்பாடு எடுத்துட்டு போங்க. ஒரு நிமிஷம். இருங்க. டிஃபன். மருமக அழுற மாதிரி இருக்கே. என்ன இதெல்லாம்? வீடு முழுக்க இந்த மாதிரி தான் இருக்கு. யார் இதெல்லாம் பண்ணிருப்பாங்க? பூஜா, பூஜா, பூஜா. என்னாச்சம்மா? ஏன் இன்னும் வீட்டை சுத்தம் பண்ணாம இருக்க? எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால பண்ண முடியாது. அப்படின்னா நீ நல்லா இருக்கியோ இல்லையோ எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல. எனக்கு எப்பவும் வீடு நீட்டா இருக்கணும், கிளீனா இருக்கணும். போ, இப்பயே போய் வீட்டை கிளீன் பண்ணு. பூஜா இனிமே வீட்டை கிளீன் பண்ண மாட்டா. வீட்டை பத்தி உனக்கு அவ்வளோ கவலை இருந்தா அப்ப நீயே கிளீன் பண்ணு. எனக்கு தெரியும் எதுக்காக நீங்க இவளுக்கு வக்காலத்து வாங்குறீங்கன்னு. என்ன சொல்ற? எனக்கு எதுவும் தெரியாம இல்ல. இவ என்ன பண்ணான்னு எனக்கு நல்லா தெரியும். நானே என் கண்ணால பார்த்தேன். நான் ஒன்னும் குருடி கிடையாது. போதும், நிறுத்துறியா? அம்மா, அப்பா, எல்லாம் ஓகேவா? எல்லாம் ஓகே தான்ப்பா. நீ சொல்லு, கல்யாண வாழ்க்கை வேலைலாம் எப்படி இருக்கு? சொல்ற அளவே இல்லை, கஷ்டமா தான் இருக்கு. சுட சுட ஜிலேபி ரெடி.
என்னாச்சு அவளுக்கு? என்னாச்சு மருமகளே? அது என்னன்னா நம்ம வீட்டுக்கு சீக்கிரமாவே புது கெஸ்ட் வர போறாங்க. மருமகளே, என்ன சந்தோஷப்படுத்திட்டமா? நிஜமாவா? இந்த சந்தோஷத்தை ஸ்வீட்டோட கொண்டாடணும். இந்தா. என்னாச்சு அம்மாவுக்கு? நான் போய் பார்க்கறேன். என்னாச்சுமா? நீங்க பாட்டியாக போறது உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா என்ன? கொஞ்ச நாளாவே நான் உன்கிட்ட ஒன்னு சொல்ல நினைக்கிறேன். ஆனா அதுக்கான தைரியம் இல்ல. என்ன விஷயமா? சொல்லுங்க. அம்மா, என்ன விஷயமா? அத சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு. பூஜா வயித்துல இப்ப வளர்ந்துட்டு இருக்க அந்த குழந்தை உன்னோட குழந்தை இல்ல. அந்த குழந்தையோட அப்பா உன்னோட அப்பா தான். இல்லம்மா, அந்த கடவுளை வந்து சொன்னாலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் நம்பவே மாட்டேன். நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த உலகத்திலேயே உன்னை அதிகமா நேசிக்கிறது நான் மட்டும்தான். இப்ப நானே உன் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். பூஜா வயித்துல இருக்க குழந்தைக்கு அப்பா உன்னோட அப்பா தான். நீங்க சொல்றது உண்மையா இருந்தா கண்டிப்பா நான் அவங்கள சும்மாவே விட மாட்டேன். அவங்கள கையும் களவுமா நான் பிடிக்கிறேன். மருமகளே, சீக்கிரமா, அப்புறம் டாக்டர் அப்பாயின்மெண்ட் மிஸ் ஆயிடும். இதோ வந்துட்டேன். இந்த ஸ்பை கேமராவை வச்சு நான் பூஜாவையும் அப்பாவையும் கையும் களவுமா பிடிக்கிறேன். ஹலோமா, சொல்லுங்க. இங்க பாரு, இப்பதான் உன்னோட அப்பா இங்க இருந்து பூஜா ரூமுக்கு போயிருக்காரு. நாளைக்கே உனக்கு அதுக்கான எவிடன்ஸ் கிடைச்சிடும். நான் சொன்னது உண்மைன்னு உனக்கு அப்ப புரிய வரும். இந்த பென்ட்ரைவ்ல தான் ஸ்பை கேமராவோட ரெக்கார்டிங்ஸ்லாம் இருக்கு. உண்மை என்னன்னு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சிடும்.
என்ன விஷயம் ஜத்தின்? ஜானகி, என்னை மன்னிச்சிரு. நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் உன் கற்பையே சந்தேகப்பட்டுட்டேன். என்ன நினைச்ச நான் உனக்கும் என்னோட அப்பாவுக்கும் தப்பான உறவு இருக்குன்னு. எப்படி நீங்க இந்த மாதிரியெல்லாம் யோசிச்சீங்க? அது என்னன்னா, அம்மா தான் என்கிட்ட அப்படி சொன்னாங்க. அப்புறம் நான் நம்ம ரூம்ல ஸ்பை கேமராவை இன்ஸ்டால் பண்ணேன், உன்னை வேவ் பார்க்கறதுக்காக. ஆனா ரெக்கார்டிங்கை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் என் கண்ணால் அதை பார்த்தேன். எப்படி நீங்களும் அம்மாவும் இந்த அளவுக்கு என்ன கேவலமா யோசிச்சீங்க? நீதா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவா. அவ அப்படி சொன்னதுல எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை. அவ குறுகிய மனப்பான்மை இருக்கிறவ. அவ கோவமும் அந்த கிளீன்லினஸும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட் ரித்தி கிட்ட அம்மாவோட இந்த ஹேபிட்ஸை பத்தி எல்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணேன். அவ சைக்கோ தெரபிஸ்ட் தான். அம்மாவோட விஷயத்த பத்தி எல்லாம் நான் அவகிட்ட சொன்னப்போ அவ என்ன சொன்னானா, இது மென்டல் இல்னஸோட சிம்டம்ஸ்னு. கண்டிப்பா நம்ம அம்மாவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும். அதுக்கு வாய்ப்பே இல்லம்மா. அவளோட இந்த ஹேபிட்ஸை பார்த்துட்டு நான் நிறைய தடவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக ட்ரை பண்ணேன். ஆனா அவ கோவப்படுவா. அவ பைத்தியம்னு நிரூபிக்க தான் நான் பண்றேன்னு நினைப்பா. ஒரு வழி இருக்கு. நாம ஏன் ரதியை இங்க கூப்பிட கூடாது? அவ அம்மாவை மீட் பண்ணி பேசிட்டு அப்புறம் என்ன ப்ராப்ளம்னு நம்ம கிட்ட சொல்வா. ட்ரை பண்ணலாமா? சரி. 78 organs, 206 bones, countless muscles. இப்படி மனுஷ உடம்பே மசில்ஸால ஆனது. இதுதான் மனித படைப்போட தனித்துவம்னு சொல்லலாம். இந்த மனுஷ உடம்புல ஒரு அற்புதமான உறுப்புனா அது நம்ம மூளை தான். நம்மளோட மூளை தான் நம்ம மொத்த உடம்பையுமே கண்ட்ரோல் பண்ணுது. இந்த மூளைய பயன்படுத்தி குகையில வாழ்ந்துட்டு இருந்த ஆதிகால இனத்தோட சந்ததி நீங்களும் நானும். ஆனா இன்னைக்கு நாம ஸ்பேஸ்ல டிராவல் பண்ற நிலைமைக்கு வளர்ந்துருக்கோம். ஆனா இவ்வளவு சிறப்பும் தனித்துவமும் இருக்கிற மூளை நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். ஒருவேளை அத நம்ம தப்பா பயன்படுத்த நினைச்சோம்னா அதுவே நமக்கு எதிரியா மாறும். வணக்கம், நான் சுதா சந்திரன். அப்புறம் இன்னைக்கு எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சமநிலையில இல்லாத மனுஷ மூளை எந்த அளவுக்கு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க ஒரு குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளையும் வருத்தங்களையும் எப்படி கொண்டு வருதுன்னு வாங்க பார்க்கலாம். வணக்கம் ஆண்டி, என் பேரு ரிதி, பூஜாவோட ஃப்ரெண்டு. பூஜா ஜத்தின் கூட வெளியே போயிருக்கா. அவ வந்ததுக்கு அப்புறம் நீங்க வாங்க. ஆண்டி, நான் கொஞ்சம் உள்ள வரலாமா ப்ளீஸ்? ஏன்னா நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன். ஆனா அது ஆனா இருங்க. அப்புறம் ஆண்டி, ஒரு விஷயத்தை நான் ஒத்துக்கணும். உங்களோட வீட்டை நீங்க ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்றீங்க. ஒரு கண்ணாடி மாதிரி பல பழகுது. ஆமா, சொல்ல போனா எனக்கு அழுக்கா இருந்தாலே சுத்தமா பிடிக்காது. எனக்கு எப்பவும் வீட்டை சுத்தமா நீட்டா பல பலன்னு வச்சிருக்கிறது தான் பிடிக்கும். உன்னோட ஃப்ரெண்டு தான் சுத்தம் பண்ற வேலையெல்லாம் செய்வா. அப்புறம் ஒவ்வொரு கார்னரும் சுத்தமா இருக்கான்னு நான் செக் பண்ணுவேன். அப்போ எங்கேயாவது அழுக்கு இருக்குன்னு நான் பார்த்துட்டேன்னா என் கையாலே சுத்தமா தொடன்னு தொடச்சிடுவேன். கண்ணாடி மாதிரி பல பலன்னு ஆக்கிடுவேன். ஏன்னா எனக்கு அழுக்கான இடம் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அது இருக்கட்டும், உன்னோட பேர் என்னம்மா? என் பேரு ரிதி. நான் ஆண்டி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அவங்களுக்கு மென்டலி ப்ராப்ளம் இருக்கு.
ஓசிடி, அதாவது அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர். சரி, இப்ப என்ன ஆகும்? நம்ம என்ன பண்றது? நீ கவலைப்படாத, ஓசிடிக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு. நான் சில மெடிசன்ஸ்லாம் எழுதி கொடுக்குறேன், நீ அதை ஆன்ட்டிக்கு கொடுக்கலாம். அம்மா, உங்க மெடிசன். அம்மா, இந்த மருந்து எடுத்துக்கோங்க. என்ன மருந்து அது? எனக்கு வேண்டாம். ஜத்தின் தான் டாக்டர் கிட்ட போய் இந்த மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாரு. ப்ளீஸ் இதை எடுத்துக்கோங்க, இல்லனா பிபி அதிகமாயிடும். எனக்கு எதுவும் ஆகாது. எந்த மருந்தும் எனக்கு வேண்டாம். தல. அம்மா சொன்ன கேளுங்க, அடம் பிடிக்காதீங்க. நான் எந்த மருந்தையும் எடுத்துக்க மாட்டேன். எனக்கு எதுவுமே ஆகாது. அதுவும் நீ கொடுத்தா எதையும் நான் வாங்க மாட்டேன். நீ என்ன கொடுக்கறன்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எதுவும் வேண்டாம், போ. கடைசியா சொல்றேன், இந்த மருந்து எடுத்துக்கோங்க, இல்லனா என்ன பண்ணுவேனே தெரியாது. நானும் கடைசி தடவையா சொல்றேன், நான் எந்த மருந்தையும் எடுத்துக்க மாட்டேன். எடுத்துக்க முடியாது. என்ன போ. என்ன விஷயம்? உன் பொண்டாட்டிய பாரு. அவ எனக்கு என்ன மருந்து கொண்டு வந்திருக்கானே தெரியல. அவ மருந்த மாத்திருப்பா. கண்டிப்பா மருந்த மாத்திருப்பா. அம்மா, அந்த மருந்தெல்லாம் நான் தான் வாங்கிட்டு வந்தேன். ப்ளீஸ் எடுத்துக்கோங்க. இல்ல, இவ கையால கொடுக்கறத நான் வாங்க மாட்டேன். நான் மாத்திரை எடுத்துக்க மாட்டேன். இல்ல. சரி, நான் ஏன் கையாலே கொடுக்குறேன். முதல்ல அம்மா உட்காருங்கம்மா. ஐ எம் சாரி ஜானகி, என்னால உனக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கவே முடியல. நீங்க என்ன பேசுறீங்க? நான் சந்தோஷமா தான் இருக்கேன். இல்லம்மா, இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நீதா உன்னை நிம்மதியாவே இருக்க விடல. இந்த நேரத்துல தான் நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அப்பா, எல்லா குடும்பத்திலயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். இது எல்லாத்தையும் கடந்துதான் ஆகணும். அதுதானே வாழ்க்கை. ஆனா நான் இது எல்லாத்தையுமே மீறி ஜானகியை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அவ எங்கேயோ சந்தோஷத்தை தேடுறா. அப்பா, நாம ஏன் ஜானகியை சந்தோஷப்படுத்த ஏதாவது பண்ணக்கூடாது? என்ன சொல்றப்பா? அது நாம ஏன் ஜானகிக்காக ஒரு பார்ட்டி வீட்லயே வைக்க கூடாது சொல்லுங்க? ஆனா அம்மா இருக்கும்போது நம்ம எப்படி பண்றது? அம்மாக்கு தான் வெளியாளுங்களை வீட்டுக்கு கூப்பிடுறது சுத்தமா பிடிக்காது. இதுல எப்படி நம்ம பார்ட்டி எல்லாம் பண்றது? அட, என்கிட்ட அதுக்கு ஐடியா இருக்கே. நான் கொஞ்ச நாளைக்கு நீதாவை அவ அண்ணன் வீட்டுக்கு அனுப்பிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாம். இது ரொம்ப நல்ல ஐடியாப்பா. நாம அப்படியே செய்யலாம். மென்டல் ப்ராப்ளம ஓவர் கம் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு நமக்கு நாமளே உண்மையா இருக்கணும். நமக்கு முன்னெச்சரிக்கையா யாராச்சும் நம்மள பத்தி, நமக்கு க்ளோஸா இருக்கிறவங்க இல்ல நம்மள பத்தி முழுசா தெரிஞ்சவங்க நம்ம மாற்றத்தை பத்தி நம்ம கிட்ட ஷேர் பண்ணா, அப்போ நம்ம சுய பரிசோதனை செய்யணும். இந்த மாதிரி விஷயங்களை கடந்து வர்றதுன்றது தனி மனுஷனால முடியாத ஒண்ணு. ஆனா அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே அவங்களுக்காக ஒன்று சேரணும். உண்மையான அன்போட, பொறுமையோட, அப்புறம் தைரியமா இருக்கணும். குடும்பமா எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணா கண்டிப்பா இந்த மாதிரி பிரச்சனையில இருந்து வெளி வர முடியும். சரி, இப்ப நீதா இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்களா? அவங்க ஃபேமிலி போடுற எஃபெக்ட்ஸ் எல்லாம் போதுமானதா இருக்குமா? நிறுத்துங்க, நிறுத்துங்க. எவ்வளவு ஆச்சுப்பா? 200 ரூபாய்.
என் குடும்பத்தையே மொத்தமா அழிச்சிட்ட. இது எல்லாத்துக்கும் நீதான் பொறுப்பு. இப்போ இதுதான் இருக்கிற ஒரே வழி. அம்மா நீங்க என்ன பண்றீங்க? நீ எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்ட. என் வாழ்க்கை, என்னோட குடும்பம், அப்புறம் என்னோட புருஷன். இனி நீ இருக்கவே கூடாது. இது என்ன பைத்தியக்காரத்தனம்? நீங்க வாயை மூடுங்க. நீங்களும் இவளும் ஒன்னா சேர்ந்துதான் என் குடும்பத்தையும் என் வாழ்க்கையும் அழிச்சிட்டீங்க. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. இங்க இருக்க எல்லாருக்கும் நான் சொல்ல போறேன், இவ வயித்துல வளர்ந்துட்டு இருக்க இந்த குழந்தையோட அப்பா நீங்க தான். ஐயோ கொஞ்சம் பொறுமையா இருந்தீதா. அம்மா என்ன பண்றீங்க? டாக்டர் விடு. என்ன உங்களுக்கு என்ன பைத்தியமா? ஆமா, எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. இன்னைக்கு நான் அவளை விட மாட்டேன். அம்மா நீங்க என்ன பண்றீங்க? இன்னைக்கு நான் இவளை உயிரோட விட மாட்டேன். இவ என்னோட குடும்பத்தை சதைச்சிட்டா. நாளுக்கு நாள் நிலைமை மோசமாகிட்டே போகுது. இப்படியே போச்சுன்னா இவங்க கூட இருக்கவங்களுக்கே ஆபத்தா போய் முடியும். இப்போ நம்ம என்ன பண்றது? லக்னோல ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கு, நீங்க இவங்கள அங்க அட்மிட் பண்ணிடுங்க. அப்பா நேர்ல போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம். சரிப்பா. ஜானகி, நாங்க வர வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இரு. நீ தான் அம்மாவை பாத்துக்கணும். இல்ல ஜதின், என்னால அம்மா கூட தனியால இருக்க முடியாது. இப்போ நான் ரொம்ப பயத்துல இருக்கேன். அவங்கள பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. பார்த்தல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு எல்லாரும் முன்னாடி வச்சு என்ன அப்படி பண்ணாங்க. இல்ல இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தாம்மா. கரெக்ட் டைமுக்கு மருந்தெல்லாம் கொடுத்து நல்லா கவனிச்சுக்கோ. அவளை பாத்துக்கோமா. சரி பாத்துக்கிறேன்ப்பா. ஹலோ ஜானகி, நாங்க லக்னோக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஓகே ஜதின். அப்புறம் அம்மா எப்படி இருக்காங்க? நீங்க போனதுல இருந்து அம்மா என்கிட்ட எதுவுமே பேசவே இல்ல. ரொம்ப கோவமா இருக்காங்க. ஆனா நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, இப்ப தூங்கிட்டு இருக்காங்க. ஓகே ஜானகி, நீ தைரியமா இரு. நாளைக்கு ஈவினிங் நாங்க அங்க வந்துருவோம். சரி, பாய். ஆசத்திரத்தில் போதுமான ஆக்சிஜன் இல்லை. விரைவில் ஆக்சிஜன் வழங்கலுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். ஆசத்திரத்தில் போதுமான ஆக்சிஜன் இல்லை. விரைவில் ஆக்சிஜன் வழங்கலுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். ஹலோ ஜதின், நியூஸ் பாத்தீங்களா? ஆமா ஜானகி, இப்பதான் லாக்டவுன் பத்தின நியூஸ் பார்த்தேன். ஜானகி, நாங்க அங்க வரதுக்காக தான் எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்கோம். அது வரைக்கும் அம்மாவை பாத்துக்கோன்னு. அவங்கள எங்கேயும் தனியா போக விட்டுறாத. அப்புறம் நீயும் பத்திரமா இரு, சரியா? சரி. காய்கறியே இல்ல, என்ன சமைக்கிறது? காய்கறி வாங்கு, காய்கறி, புதிய புதிய காய்கறி. அம்மா நீங்க தூங்கி எழுந்துட்டீங்களா? என் வீட்டை எடுத்துக்கிட்டல, எல்லார் முன்னாடியும் என்ன பைத்தியக்காரி நிரூபிச்சுட்டு என் கண்ணு முன்னாடியே என்னோட வீட்டை நீ எடுத்துக்கிட்டல. விட்டுருங்க, போதுமா? இதுக்கு மேல இத பத்தி நான் பேச விரும்பல. எனக்கு அதுக்கான தைரியமும் இல்ல. ப்ளீஸ். தைரியம் இல்லையா? உனக்கு தைரியம் இல்லையா? ஆனா இப்ப என் மொத்த வீட்டையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது நீதான். ஆனா மறந்துடாத, இது எதுக்குமே நீ வர்த்த இல்ல. நீ கரை படிஞ்சவ. வெளியில போயிட்டு வந்து
கைய கூட கழுவல. வா, என் கூட வா. இன்னைக்கு உன்னோட மொத்த அழுக்கையும் நான் சுத்தம் பண்ணிடுறேன். வா. உன் மேல இருந்து வர நாத்தத்தை இனி என்னால பொறுத்துக்க முடியாது. ஏன்னா இந்த நாத்தம் உன் மேல மட்டும் இருந்து வரல, உன் அசிங்கம் பிடிச்ச கேரக்டரோடதும் தான். போதும் அம்மா, தேவையில்லாம பேசாதீங்க. அப்புறம் எனக்கு கோவம் வந்தா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீ என்ன பண்ணுவ? உன்னால என்ன பண்ண முடியும்? போய் உன் புருஷன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? இல்ல, நீ அவங்கிட்ட போக மாட்ட. நேரா நீ உன்னோட லவ்வர் கிட்ட தான் போவ. எனக்கு உன்னோட லவ்வர் யாருன்னு நல்லாவே தெரியும். என் புருஷன் தானே. உன் வயித்துல வளர்றது என் புருஷனோட குழந்தை தானே. வெக்கம் கெட்டவ, நீ ஒரு கேவலமானவ. கண்டிப்பா உன்னெல்லாம் கடவுள் கூட மன்னிக்க மாட்டாரு. நரகத்துல கூட உனக்கு இடம் கிடைக்காது. நான் இப்போ என்ன பண்ண? அம்மா, அம்மா எழுந்துருங்க. என்னாச்சு அம்மா? ஹலோ போலீஸ். ஒவ்வொருத்தரோட மைண்டும் உடம்புல இருக்கிற மத்த பகுதிகளை போலவே ஸ்ட்ரெஸ்ஸ உணர முடியும். அதனாலதான் இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் இருக்கு. இதுல முக்கியமானது நம்ம எண்ணங்கள் மட்டும் இல்லாம நம்ம உடம்பு என்ன பண்ணுதுன்றத நம்ம கவனமா கவனிக்கணும். தேவைப்படுறப்ப நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ஹெல்ப்பும் கேட்கலாம். தன்னோட மாமியார கொன்ன குற்றத்துக்காக பூஜாவை இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் இப்ப பூஜா டிஃபரெண்டான பல லாஸ் எல்லாம் அவங்களோட கேஸ்க்காக பாத்துட்டு இருக்காங்க. நம்மளோட மைண்ட்ல, நம்மளோட லைஃப்ல நமக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் நாம அத ரொம்ப கவனமா கையாளணும். அதுவும் ரொம்ப முக்கியம். உங்களோட மனச ஸ்ட்ரெஸ் இல்லாம பாத்துக்கிறது ரொம்பவே அவசியம். ஒருவேளை உங்களுக்கு தொந்தரவு தர விஷயம் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நீங்க அத பத்தி மனசை விட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க. இல்லனா அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட போய் பேசுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமானது எதுன்னா நீங்க ரொம்ப சந்தோஷமா உங்களுக்கு அன்பானங்களோட வாழ்றது. சந்தோஷங்கிறது பணத்திலேயோ இல்ல வெளியவோ தேடக்கூடியது இல்ல, அது நமக்குள்ளேயே தான் இருக்கு. உங்களோட சந்தோஷம் தான் உங்களுடைய மனநிலைமையை குறிக்கும். இந்த கேஸோட நான் உங்க சுதா சந்திரன் கிளம்புறேன். அடுத்த எபிசோட்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நீங்க சேஃபா இருங்க, அலர்ட்டா இருங்க. அப்புறம் பாத்துக்கிட்டே இருங்க கிரைம் அலர்ட், அநீதிக்கு எதிரான குரல்.